பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்பதாக. மேய்ப்பர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகள், திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஷெப்பர்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு பிறந்ததை முன்னறிந்தவர்களில் ஒரு பிரிவினர் மேய்ப்பர்கள். இவர்களிடம் தேவதூதன் வந்து, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு இருந்த சுபாவங்கள் நமக்கும் இருந்தால் நல்லதாயிருக்கும். முதலாவது, மந்தையை காத்து கொள்ளக்கூடிய சுபாவம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா 2:8 கூறுகிறது. அதுவும் எப்படி மந்தையை காத்து கொண்டார்கள் என்று பார்த்தால், இரவெல்லாம் பார்த்து கொண்டார்கள் என்று வசனத்தை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். நாமும் நம்முடைய மந்தைகளாகிய ஜனங்களை, விசுவாசிகளை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் காணப்படுகிறோம் என்பதை கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் விளங்கி கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன சம்பவித்தால் எனக்கென்ன வென்றிருந்து விடாமல் ஜெபத்தில் இரவெல்லாம் கர்த்தருடைய இரத்தத்துக்குள் அவர்களை வைத்து காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். இரண்டாவது, தீவிரமாய் செயல்பட்டவர்கள். இயேசு பிறந்தார் என்பதை அறிந்தவர்கள் காலம் கடத்தாமல் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று லூக்கா 2:16 கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தீவிரமாய் இயேசுவின் ராஜ்யத்தை கட்ட செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியாதவர்களாக காணப்படுகிறோம். இயேசுவின் வருகை எந்நேரமும் காணப்படும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகையால் அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்று நேரத்தை வீணடிக்காமல் தீவிரமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று லூக்கா 2:16 கூறுகிறது. அவர்கள் அறிந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் பயனடைந்ததைப் போல மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்று இந்த சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசு அறிவிக்கப்பட்ட இடத்திலேயே அறிவிக்கப்படுவதை தவிர்த்து பிரசங்கிக்கப்படாத இடத்தில் இயேசு பிரசங்கிக்கப்பட செயலாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். இயேசுவை குறித்த சங்கதியை ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்று இயேசுவின் பிறப்பை எப்படி இந்த மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள்? அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணி கொண்டாடினார்கள். அதுபோல அவர் இரட்சகராக ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்தார் என்ற சங்கதியை மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டாடினால் அது கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்கும். நான்காவதாக, அவர்கள் துதிக்கின்ற சுபாவம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று லூக்கா 2:20 கூறுகிறது. துதித்தால் சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும், துதித்தால் சத்ருவின் வல்லமைகள் செயலிழந்து போகும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். எதிரிகளை எதிர்த்து யார் முன் செல்ல வேண்டும் என்று அன்று ஜனங்கள் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், யூதா எழுந்து முன் செல்ல கடவன் என்பதாக. ஏனென்றால் யூதா துதிக்கின்ற கோத்திரம், அந்த கோத்திரத்தில் தான் இயேசுவும் வந்தார். அப்படிப்பட்ட துதிக்கின்ற சுபாவம் நாம் எல்லாருக்கும் காணப்பட வேண்டும். இயேசுவின் பிறப்பை அந்த தூதன் சொன்ன அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்படிப்பட்ட சுபாவங்களை நாமும் உடையவர்களாயிருந்தால் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற ஜனங்களாய் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் பிறந்தபோது அந்த பிறப்பின் நற்செய்தியை சாதாரண மேய்ப்பர்களுக்கு முதலாய் அறிவிக்க சித்தங்கொண்டீரே, அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்நாட்களிலும் நீர் இரட்சகராய் பிறந்தீர் என்ற நற்செய்தியை துரிதமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுவதற்கு வேண்டிய கிருபையை பரத்திலிருந்து அருளி செய்யும். இந்த பண்டிகை காலங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த பண்டிகை காலத்தினுடைய செய்தி நீர் என்பதை அறிந்து உம்மை மையப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் பண்டிகையை ஆசரிக்கும்படி உதவி செய்யும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.